ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோக்கல் டெக் தமிழ். இங்கே உங்கள் ஃபோன் ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாகிட்டே இருக்கும். இது எல்லாம் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருப்பீங்க. இந்த ஃபோட்டோஸ் அழிச்சும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் குறையில, ஆப்ஸ் டெலிட் பண்ணாலும் குறைய மாட்டேங்குதுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ஃபோனில் கேச்சஸ் எல்லாம் எடுத்துருவோம். அதனால் ஸ்டோரேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டோரேஜ் அழிக்கிட்டே இருக்கும். அது எப்படி நான் க்ளியர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். செட்டிங்ஸுங்கிற அதுக்குள்ளே போய்க்குங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஸ்ன்னு இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ் ஆப்ஸ்ன்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட எல்லா ஆப்ஸும் இருக்கும். நீங்கள் உங்களோட மொபைலில் நீங்கள் நேராக போய் இப்போ நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டுனா கண்டிப்பாக உங்களோட எந்த டேட்டாவும் அழியாது. கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு ஒரு வழி செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு ஆப்ஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ் ஆப்ஸ்ன்னு இருக்கும். மேனேஜ் ஆப்ஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எது டெலீட் பண்ணணுமோ அது முதல்ல போய்க்குங்க. உங்களுக்கு டெலிட் பண்ணக்கூடிய ஆப்புக்கு போய்க்குங்க. இப்போ நான் என்னோடய ஏர்டெல்ங்கிற அந்த ஆப்பை நான் போய் டெலிட் பண்ண பார்க்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ்ன்னு இருக்கும். ஸ்டோரேஜை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ஸ்டோரேஜ் இருக்கும், ஆப் சைஸ் இருக்கும், அது டேட்டா யூசர் டேட்டான்னு இருக்கும், கேச்சஸ் இருக்கும். நீங்கள் கேச்சஸை கொடுத்து பார்த்திங்கன்னா 344 கேபியில் இருக்குது. நீங்கள் கிளியர் டேட்டா கொடுத்தீங்கன்னா கிளியர் கேச்சஸ்ன்னு இருக்கும். அதை கொடுத்து உங்கள் கேச்சஸை நீங்கள் இப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்துங்க. அதாவது உங்களுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்க ஆப்பு இது தேவையில்லைன்னா இதை அழிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து எந்த ஃபைல்ஸும் இருக்காது. ஓகே, அடுத்த செகண்டு பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்குங்க. செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து ஸ்டோரேஜ்னு டைப் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்கள் அபவுட் ஃபோனுக்குள்ளே போனீங்கனாலே இதை வந்து எம்ஐக்கு சொல்கிறேன். நீங்கள் உங்கள் வேறு மொபைலாக இருந்தால் நீங்கள் அதில் ஸ்டோரேஜ்னு போட்டிங்கன்னா வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆப் ஸ்பேஸ்ன்னு இருக்கும். இப்போ நான் கொடுத்தேன்னா எல்லாமே வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா க்ளீன் அப்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 500 MB எடுத்திருக்கு. இது நான் அப்படியே க்ளீன் அப் கொடுக்குறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே எடுத்துருச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையில்லாத எல்லாமே வந்துடும். இதுலேருந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக் க்ளீனர், வாட்ஸ்அப் க்ளீனர் எல்லாமே இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து க்ளியர் பண்ணிக்கலாம் வேஸ்ட்டை மட்டும். இதுவே உங்களுக்கு சாம்சங் மொபைலாக இருந்தால் நீங்கள் அதில் போய்ட்டு டிவைஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேச்சஸ் இருந்தால் உங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளே போய்ட்டு உங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ், அதாவது ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டான்னு இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ அதாவது உங்கள் வாட்ஸ்அப்பில் யாராவது வந்து உங்களுக்கு வீடியோஸு, ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்புவாங்க. இப்போ உங்களுக்கு நெட்டு டேட்டா ஆனில் இருந்தால் கண்டிப்பாக எல்லாருமே ஏறிடும். இது ஏறாமல் இருந்தால் அதாவது இப்போ தேவையில்லாத எல்லா குப்பையும் உள்ளே வரும். இது இல்லாமல் வரணுன்னா நான் சொல்கிறத ஒன்று பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டோரேஜ் கம்மியாகும். உங்களுக்கு தேவையை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வென் ரோமிங் இருக்கும். வென் ரோமிங்குள்ளே போனீங்கன்னா இதில் எல்லாத்தையும் எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டதுக்கப்புறம் இங்கே நோ மீடியான்னு வந்துடும். இதை நீங்கள் ஒய்ஃபைக்கு கூட நீங்கள் எடுத்து விட்டுடலாம். இப்போ நான் ஒய்ஃபைக்கும் இது எல்லாத்தையும் எடுத்து விட்டுறேன். இந்த மாதிரி இதுக்கு ரெண்டுத்துக்கும் நீங்கள் வந்து நோ மீடியா கொடுத்துறது தான் நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதை மாற்றினாலே போதும். ஃபோனில் வந்து ஈஸியாக ஸ்டோரேஜ் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றினாலே போதும், உங்களுக்கு ஸ்டோரேஜ் கண்டிப்பாக ஃப்ரீ ஆகும். ஒரு அட்லீஸ்ட் நீங்கள் 1 GB கிட்ட எப்படியாவது ஃப்ரீ பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய ஃபோன் பார்த்தீங்கன்னா 16 GB தான். இப்போ நான் அதை வச்சு தான் ஓட்டிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக மாற்றுறதுனால எனக்கு வந்து ஈஸியாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்களும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.